சித்திபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் இட்லி. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 கேரட்டை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இட்லி மாவு கூட ஒன்றா சேர்த்து நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த இட்லி 2 இதுலேயே ஊற்றிட்டு அதுக்கு மேலே என்னென்னா பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வேக வச்சு வச்சுருக்கேன் லைட்டாக எல்லாம் 2 பக்கமும். ஸோ அந்த வேக வச்சு வச்சுருக்கிற பன்னீரையும் அதில் மேலாப்பில் வச்சுக்கலாம். வச்சு நம்ம இட்லி வேக வச்சு நார்மலாக இட்லி வேக வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்தாவே போதும். ரொம்ப சூப்பராக அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.